வெல்கம் டு மணி டாக்கீஸ். காக்கேஸ் கே பூல் இது வந்து இந்தி திரைப்படம். இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த மறைந்த இயக்குனர் குருதத் அவருடைய திரைப்படம். இது வந்து ரிலீஸ் ஆனப்போ வணிக ரீதியாக வந்து பெரிய அளவில் வெற்றி அடையலை. அதுக்கப்புறம் வந்து ரீரிலீஸ் பண்ணப்போ தான் வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது வணிக ரீதியாகவும். பட் இந்த படத்தை வந்து இப்போ ஃபெயிலியர் ஆனதுனால வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் படங்களே இயக்காமல் திரைப்படத்துலேயே விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அதாவது குருதத்தை பற்றி தனியாகவே நம்ம வந்து ஒரு எழுத வேண்டிய அளவுக்கு ஒரு விஷயமுள்ள ஒரு இயக்குனர். மொத்தமாக 9 படம் தான் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு ஒரு 5-6 படம் வந்துட்டு மிகச்சிறந்த திரைப்படம். பியாசா இவர் இயக்கிய பியாசா படத்தை பற்றி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த படத்தை ஒளிப்பதிவு இயக்குனராக பண்ண விகே மூர்த்தி, அவரை பற்றி சொல்லணும். அவர் வந்து தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காரு. குருதத் படத்தை எல்லா படத்துக்கும் இவர் தான் கேமராமேனாக இருந்திருக்காரு. அதாவது டைரக்டரும் ஒளிப்பதிவு இயக்குனரும் ஒரே ஒத்த அலைவரிசையில் இருந்தால் எந்த அளவுக்கு படங்கள் வந்து இருக்குங்கிறக்க இவங்க 2 பேரையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதாவது குருதத்தையும் விகே மூர்த்தியும் அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அதாவது வந்து குருதத்து இறந்தப்போ விகே மூர்த்திக்கிட்ட வந்து அவரை பற்றி அவர் இறப்பை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், அவனுக்காக நான் அழலை, எனக்காகவும் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலே வந்து 1000 விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதாவது அவர் இறந்து போனதுனால வந்துட்டு டோட்டலி எனக்கு முடிஞ்சு போச்சுங்கிற சென்ஸில் அவர் வந்து அந்த மாதிரி போய் சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தன்னுடைய படங்கள் மூலமா வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரே லைனில் சொல்லணும்னா மிகச்சிறந்த இயக்குனராக கதையை தான் சொல்கிறேன். இப்போது சர்மா அவர் பேர். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற இயக்குனர். அவர் வந்துக்கிட்டு அந்தளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் வந்துட்டு படத்தின் முடிவில் வந்துட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகக்கூடிய நிலைமை வருது. ஏன் அப்படி ஆச்சு, அவருடைய வாழ்க்கை ஏன் அப்படி ஆச்சுங்கிறத அந்த படத்துடைய படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் வந்துட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு போகிறாருன்னா அப்போ வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அவருக்கு நடந்திருக்குங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இவர் வஹீதா ரஹ்மான் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிக பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த படத்தோடைய வந்துட்டு நிறைய படம் திரைப்படக் கல்லூரியில் வந்துட்டு ஒரு பாடமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம்னா இந்திய சினிமாவின் முதல் சினிமாஸ்கோப் படம் இதுதான். அது மாதிரி இவ்வளோ இப்போ நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்டையும் வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்க முடியும். யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.